அது இங்கே பார்த்தீங்கன்னா தரமான உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா விலை விலை அதிகமாக இருக்குது. ஆனால் தரமில்லாத உணவுகள் குறைவாக இருக்குது. தரமில்லாத உணவுங்கிறது எது? இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நோய்களை தரக்கூடியது. இது தரமில்லாதவை. ஆனால் இதுதான் இங்கே நிறைய இருக்குது. எங்கே போனாலும் பரோட்டா கடையும் அந்த கடையும் இந்த கடையும் தான் இருக்குது. நோய்களை தருகிற உணவுகள் தான் பார்த்திங்கன்னா நிறைய உற்பத்தி நிறையா இருக்குது. அதனால் அது விலை குறைவாக இருக்குது. மக்கள் பெரும்பாலான மக்களால் வாங்கப்படுவதாக இருக்கிறது. அதனால் போட்டி வருது. நிறைய உற்பத்தி செய்கிறாங்க. அதனால் அது விலை குறைவாக கிடைக்குது. ஆனால் தரமான உணவு எது? ஒரு பழங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழங்கள் அப்புறம் வந்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா விலை வந்து அதிகமாக இருக்குது. காரணம் என்னது? உற்பத்தி குறைவாக இருக்குது. தரமான உணவுகள் உற்பத்தி குறைவாக இருக்குது. தரமில்லாதவை உற்பத்தி அதிகமாக இருக்குது. அதனால் அது விலை குறைவாக இருக்குது. அப்போது தரமான உணவுகள் வந்து விலை குறைவாக கிடைக்கணும். பழங்கள் வந்து விலை குறைவாக இருக்கணும். நோய்கள் வருவதற்கு காரணம் பழங்களே சாப்பிட மாட்டேன்றாங்க. சாப்பிட்ற விலையில் அது இல்லை, வாங்குகிற விலையில் அது இல்லை. இந்த பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய விலையில் அது இல்லை. அதனால தான் அந்த பழங்களோட காரணம் அதோட உற்பத்தி குறைவாக இருக்குது. அப்போ கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கு டிமாண்டு கொஞ்சம் உற்பத்தி தான் இருக்குது. அந்த கொஞ்சம் உற்பத்தியை வாங்குவதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து ஒரு போட்டி வரும்போது அதை விலையை ஏற்றிடுறாங்க. அப்போ இந்த தரமான உணவுகள்லாம் விலை குறைவாக கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தரமில்லாத உணவுகளுக்கு நம்ம தடை போடணும். நிறைய தரமில்லாத உணவுகளுக்கு தடை போடணும். பரோட்டாவுக்கு தடை போட்டுடணும். அப்போ பரோட்டா சாப்பிட்றவங்க இருக்காங்களா, அவங்க மாற்று உணவுகளுக்கு மாறுவாங்க. மாற்று உணவு நோடி போவாங்க. அந்த உணவு அப்போ தரமான உணவுகளுக்கான தேவை அதிகரிக்கும். இன்றைக்கி தரமான உணவுகளோட தேவையை தான் இந்த பரோட்டா, அப்புறம் வந்து இந்த மாதிரி சாக்லேட்டு, பல் சொத்தையை ஏற்படுத்துகிற சாக்லேட்டு, இந்த மாதிரி கெமிக்கல் சுவை கலந்து விற்கிற மிட்டாய்கள், இது எல்லாத்துக்கும் தடை போடுங்க. இந்த மாதிரி வெளிப்படையாக தெரியும் இது தரமில்லாதது, மோசமான உணவு, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த உணவுகளுக்கெல்லாம் தடை போட்டுடணும். தடை போட்டுட்டாக்கா அப்போ மக்கள் வந்து அவங்க அதை பயன்படுத்துகிறவர்கள், அதை சாப்பிட்டு வயிறு நிரப்புகிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாங்க, அடுத்த உணவுகளுக்கு போவாங்க, மாற்று உணவுகளை தேடி போவாங்க. அப்போ தான் வந்து தரமான உணவுகளோட தேவை அதிகரிக்கும். இன்றைக்கி தரமான உணவுகளோட தேவையை தரமில்லாத உணவுகள் பிடிச்சிருக்கு. தரமில்லாத உணவுகள் அதாவது தரமான உணவுகளோட இடத்த வந்து எது பிடிச்சிருக்குன்னா தரமில்லாத உணவுகள் பிடிச்சிருக்கு. அப்போ தரமான உணவுகளை நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். தரமில்லாத உணவுகள் எது அப்படின்னு பார்த்து, வெள்ளைச்சீனியா அதை தடை பண்ணியிருக்கு, மைதா மாவா அதை தடை பண்ணியிருக்கு. மைதா மாவு கேடுன்னு தெரியுதில்ல, மைதா மாவில் கேக்கு செய்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்க, எதை செஞ்சாலும் சரி அது கேடு தான். மைதாவில் செஞ்ச பரோட்டா கேடு அப்படின்னா, மைதாவில் செஞ்ச அதே வெஜ்ஜு பப்ஸு, முட்டை பப்ஸு எல்லாமே கேடு தான். அப்போ பஜ்ஜி இதெல்லாம் தடை போடுங்க. அப்போ இதையெல்லாம் சாப்பிட்றாங்கள, இந்த தேவை அப்போ இவங்கெல்லாம் எங்கே வேற ஒரு உணவுக்கு திரும்புவாங்க. தரமான உணவுக்கு திரும்புவாங்க. தரமான உணவுக்கு திரும்பும்போது அப்போ தான் வந்து தரமான உணவுகளோட தேவை அதிகரிக்கும். பழங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். நீங்கள் சும்மாலாம் பழத்தெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது. சும்மா மக்களுக்கு அது தேவையாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதை உற்பத்தி செய்கிறவர்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும். அதனால் தரமில்லாத உணவுகளை நம்ம குறைச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். தடை பண்ணிக்கிட்டே வரணும். அதனால் அப்போ அது வியாபாரம் பாதிக்காதா? அப்போ தான் அதே தரமில்லாத உணவுகளை உற்பத்தி செய்கிறவர்கள் தரமான உணவுகளை உற்பத்தி செய்ய தொடங்கி விடுவார்கள். நிறைய சாக்லேட்டு, விதவிதமான சாக்லேட்டு வேண்டாம், அதெல்லாம் தடை போட்டுருங்க. அது மாதிரி பிஸ்கட்டு மட்டமானதா, அதாவது இது கேடானது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தடை போட்டுருங்க. அப்போ தான் மாற்று நல்ல உணவு கண்டிப்பாக மக்களுக்கு தேவைப்படுதில்ல, ஒரு தேவை என்பது இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான வேலை அப்போ தான் நடக்கும். தரமான உணவுகள் இங்கே அதிகமாக இருக்கணும். அப்போ தான் மக்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ திராட்சை பழம் சாப்பிட்டிங்கன்னா செரிமான குறைபாடே இருக்காது. கல்லீரல் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். கெமிக்கல் உரம் போடாமல் நம்ம அந்த திராட்சை பழத்தை உற்பத்தி செஞ்சு டெய்லி நீங்கள் ஒரு 1/4 கிலோ திராட்சை பழம் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டாங்கன்னா அந்த கல்லீரல் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். மலச்சிக்கல் என்பது இருக்காது. கல்லீரல் சூப்பராக இயங்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பழங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. ஆனால் அதோட உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்குது. அது பலாப்பழ சீசன் வந்து எத்தனை பேர் பலாப்பழம் சாப்பிட்டு அந்த சீசனை கடந்து போகிறாங்க. பலாப்பழ சீசனில் பலாப்பழமே சாப்பிடாதவங்க இருக்காங்க நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர் பலாப்பழமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பலாப்பழ சீசன் வந்துட்டு போயிடுறோம். அது வரும்போது தான் சாப்பிட முடியும். அது மாதிரி மாம்பழ சீசனில் எத்தனை பேர் மாம்பழம் சாப்பிடாமல் இருப்பாங்க தெரியுமா?
கோடிக்கணக்காக இப்போ 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அதில் இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கோடி பேராவது மாம்பழம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது வாங்கக்கூடிய விலையில் இல்லை, அதோட உற்பத்தி குறைவாக இருக்குது. அது ஏன் அதனால் இது மக்களுக்கு அது தேவையும் குறைவாக இருக்குது. காரணம், மக்களுடைய தேவையை தேவையில்லாத உணவுகள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு என்ன உணவு நல்ல தேவையோ, அதாவது தேவையில்லாத உணவுகள் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது, உணவு தேவையை. அதனால் அதை தடை போடணும். அதை தடை போட்டால் தான் நீங்கள் தரமான உணவுகள் சந்தைக்கு வரும், உற்பத்தி அதிகரிக்கும், அது குறைந்த விலையில் கிடைக்கும். இன்றைக்கி தரமில்லாத உணவுகள் தான் வாங்குகிற விலையில் இருக்கிறது. காரணம் அதோட உற்பத்தி அதிகம். இன்றைக்கி அப்போ நம்ம என்ன பண்ணோம், தரமில்லாத உணவுகளுக்கு தடைப்படும் போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தரமான உணவுகள் வாங்குகிற விலையில் இல்லை. காரணம் அது உற்பத்தி குறைவாக இருக்குது. அப்போது தரமான உணவுகள் இந்த பழங்கள், மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், வாழைப்பழம் இதெல்லாம் வாங்குகிற விலையில் இருக்கணும். அப்படின்னா அதோட உற்பத்தி அதிகமாக இருக்கணும். வாங்குகிற விலையில் இருக்கணும். அது மாதிரி மக்களுக்கு அது தேவையாகவும் இருக்கணும். அப்போ தான் உற்பத்தி அதிகரிக்கும். இன்றைக்கி மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது தரமில்லாத உணவுகள். அப்போ தரமில்லாத உணவுகளுக்கு தடை போட்டால் மட்டும்தான் தரமான உணவுகளின் தேவை அதிகரிக்கும். அதனால் அதோட உற்பத்தி அதிகரிப்பாங்க. பழங்களுடைய தேவை அதிகரிக்கும். பழங்கள் வாழைப்பழம், மாம்பழம் அல்லது திராட்சை பழம் இதோட உற்பத்தி அதிகரிக்கும். மக்களுக்கு அது தேவையாக இருக்குது அப்படிங்கும்போது அதோட உற்பத்தி அதிகரிக்கும். அப்போ தான் அது வாங்குகிற விலையில் கிடைக்கும். அதனால் தரமான உணவுகள் நமக்கு வாங்குகிற விலையில், ஒரு காய்கறியை வாங்குகிற மாதிரி 2 கிலோ வெங்காயம் கொடுங்க, இப்போ வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னாக்கா மக்கள் புலம்புறாங்களா, அதுபோல் திராட்சை பழம் விலை ஏறிச்சுன்னா மக்கள் புலம்பணும். திராட்சை பழம் விலை ஏறி போச்சு அப்படின்னு புலம்பணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், தரமில்லாத உணவுகளை தடை பண்ணும்போது தான் திராட்சை பழம் என்பது மக்களுடைய தேவையாக மாறும், தினசரி தேவையாக மாறும்போது அதோட உற்பத்தி அதிகரிக்கும். அது அப்போ உற்பத்தி அதிகரிக்கும் போது திராட்சை பழம் என்பது வாங்குகிற விலையில் மக்களுக்கு அது கிடைக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் தினமும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பழங்கள் நிறைய இருக்கணும். நிறைய பழங்களை சாப்பிடும்போது தான் அந்த உடம்பு சரியாக வேலை செய்யும். இன்றைக்கி பழங்களை சாப்பிடாமலே நிறைய குடும்பம், கோடிக்கணக்கான பேர் தினசரி வாழ்க்கை கடந்து போகிறாங்க பழங்களை சாப்பிடாமலே. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை. அதனால் தரமான உணவுகள், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் வாங்குகிற விலையில் கிடைக்க வேண்டும். அப்படின்னா அது மக்களுடைய தேவையாக இருக்க வேண்டும், தினசரி தேவையாக இருக்க வேண்டும், கட்டாய தேவையாக இருக்க வேண்டும். அப்படின்னா இன்றைக்கி அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற தேவையில்லாத உணவுகளுக்கு தடை போடணும். தேவையில்லாத உணவுகளை தடை போட்டு இந்த வெள்ளைச்சீனி, மைதா இதுக்கெல்லாம் தடை போட்டுடணும். மைதாவில் ரெடி பண்ணுற உணவுகளை தடை போட்டுடணும், வெள்ளைச்சீனிக்கு தடை போட்டுடணும், பரோட்டாவுக்கு தடை போட்டுடணும். அப்படி போடும்போது பஜ்ஜி இதெல்லாம் இதய நோயை உருவாக்கக்கூடியது. பஜ்ஜி இதெல்லாம் இதய நோயை உருவாக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த ரிஃபைண்ட் ஆயில் இருக்குல்ல, அதுக்கு தடை போட்டுடணும். அது ஏதோ பெட்ரோலியம் ஆயிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அது ரிஃபைண்ட் ஆயில் அந்த ஆயிலுக்கெல்லாம் தடை போட்டாக்கா அப்போது மக்களுக்கு எண்ணெய்ங்கிறது ஒரு தேவை. அப்போ என்ன பண்ணுவாங்க, கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய் இதெல்லாம் உற்பத்தி அதிகரிக்கும். மக்களுடைய தேவையாக அது மாறும். கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் இன்றைக்கி மக்களுடைய தேவையாக அது இல்லை. மக்கள் உடனே இந்த சன்ஃப்ளவர் ஆயில், இந்த ரிஃபைண்ட் ஆயிலை வாங்கிட்டு போயிடுறாங்க. ரிஃபைண்ட் ஆயில் ஈஸியாக குறைந்த விலையில் கிடைக்குது. மக்களுடைய தேவையாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால் அது குறைந்த விலையில் கிடைக்குது. அதுக்கெல்லாம் தடை போட்டுட்டா இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் குறைவாக தானே கிடைக்குது. நீங்கள் ரிஃபைண்ட் ஆயிலை தடை பண்ணிட்டீங்கன்னா நல்லெண்ணெய் மக்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லையே, அதோட உற்பத்தி குறைவாக தான் இருக்குது. உற்பத்தி அதிகரிப்பதற்கு என்ன பண்ணணும், இந்த ரிஃபைண்ட் ஆயிலுக்கு தடை போட்டால் நல்லெண்ணெயோட தேவை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். கடல் எண்ணெயோட தேவை அதனால் மக்கள் நம்பி உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உற்பத்தி பண்ணும்போது தேவை அதிகரிக்கும் போது, ஏராளமாக உற்பத்தி பண்ணும்போது விலை குறைவாகவும் கிடைக்கும். அதனால் இப்படி தான் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை விலை குறைவான விலையில் அது நமக்கு கிடைக்கணும். அது மக்களுடைய தேவையாக மாற வேண்டும், தினசரி தேவையாக, கட்டாய தேவையாக, அனைத்து மக்களின் தேவையாக மாற வேண்டும். அப்படின்னா மலிவான தேவையில்லாத நோய்களை தருகிற உணவுகளுக்கு தடை போட்டால் மட்டும்தான் முடியும். அப்போ தான் மக்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க உடம்பு வேலையே செய்ய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தருடைய உடம்பும் பார்த்திங்கன்னா வேலையே செய்ய மாட்டேங்குதுன்னா எப்படின்னா, நீங்கள் மட்டமான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அது சோம்பேறித்தனமாக இருக்கணும், வேலையே செய்ய. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா தான் அது நல்லா ஒழுங்காக வேலை செய்யும். இப்போ டெய்லி திராட்சை பழம் சாப்பிட்ணும், பழங்கள் நிறைய சாப்பிட்ணும். அப்போ தான் கல்லீரல்லாம் சூடு தணியும். அப்போ தான் உடம்பே வேலை செய்யும், ஒழுங்காக வேலை செய்யும். சாப்பிட்ற சாப்பாடு செரிமானமாகும், அந்த உடம்பே அப்போ தான் வேலை செய்யும்.
இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடுனால சோறு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பழங்களே சாப்பிட்றதே இல்லை. அதனால் என்னன்னா கல்லீரலே வேலை செய்ய மாட்டேங்குது, சூடாக இருக்குது, மலச்சிக்கல் ஏற்படுது, செரிமான குறைபாடு ஏற்படுது, உடம்பு ஹீட் ஆகுது. கல்லீரல் செரிமானம் ஒழுங்காக நடக்கலைன்னா உடம்பு ஹீட் ஆகுது, உடம்பு பருமன் ஆகுது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்கே விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானங்கள் இல்லை. இந்த அரசாங்கத்துக்கும் போதிய விழிப்புணர்வு கிடையாது. அறிவில்லாதவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அதனால் இந்த மாதிரி அரசியல் சார்ந்த அறிவு இல்லாதவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த மக்கள் இவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. இதனால தான் இந்த மக்கள் அவஸ்தைப்படுறாங்கங்கிறது தெரிய மாட்டேங்குது. அறிவுடைய படித்த அந்த அரசியல் சார்ந்து படித்தவர்கள் அந்த ஆட்சிக்கு வரணும். அப்போ தான் மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அரசியல் சார்ந்த படிப்பு எதுவும் படிக்காமல் அந்த இடத்துக்கு வர்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அரசியலை பயன்படுத்தி தன்னுடைய குடும்ப தேவையை தான் பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. மக்களுடைய தேவையை சுயநலமாக இருக்காங்க. ஆடம்பர வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க.